ஹாய் எவ்ரிஒன். இந்த பதிவின் மூலம் மீண்டும் பல அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் 2025 வருடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த நியூமராலஜி செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், 2025 கூட்டினால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் என்பது செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த 9ஆம் எண்ணை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு எண்ணுடன் கூட்டினாலும் 9ஆம் எண் என்பது அந்த கூட்டின எண் தான் வரும். 9ஆம் எண்ணையே பல முறை கூட்டினாலும் மீண்டும் அதே 9ஆம் எண் தான் வரும் என்றுதான் பொதுவாக மேலோட்டமாக எல்லா நியூமராலஜி ஜோதிடர்களும் பலன் சொல்வார்கள். ஆனால் நாம் இதனை எடுக்கக்கூடிய விஷயம் அவ்வாறு அல்ல. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் இந்த பலன்களையும் இதனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயன்களையும் தயாரித்துள்ளோம். இந்த ஸ்கிரீனில் உள்ள விஷுவலை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 2025 நியூமராலஜி கால்குலேட்டர், அதாவது ஹிப்ரு நியூமராலஜி பிரகாரம் நாம் கணிதம் செய்யும் பொழுது கடைசியாக வரக்கூடிய எண் 4ஆம் எண். இந்த 4ஆம் எண் என்பது ராகு என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரவிருக்கிறது. எனவே இந்த ராகுவின் மையப்பாட்டை வைத்து நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் அனைத்து எண்களுக்கும் இந்த 2025 வருடம் எவ்வாறு இருக்கும் என்ற கணிதத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். மேலும் நாம் இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் உண்டான வெற்றி ஃபார்முலா என்ன போன்ற விஷயத்தையும் கொடுக்கவிருக்கிறோம். அதாவது எந்தெந்த எண்களை நாம் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் ஒரு மாற்றம் வரும், ஒரு வெற்றி வரும், மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு உயர் அந்தஸ்தில் வருவதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய வெற்றி ஃபார்முலா என்ன? அவர் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ருணம் ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வாறு தங்களை பக்குவமாக கையாள வேண்டும் போன்ற விவரங்களை நாம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு எண்ணாக நாம் பிரித்து இந்த பலன்களை கொடுக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அனைவருக்கும் ஒத்து வருமா என்றால், அனைத்து பலன்களும் ஒத்து வரவில்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு 4-5 பலன்களாவது ஒருவருக்கும் ஒத்து வரும். எனவே நீங்கள் இந்த பலன்களை மிகவும் கூர்மையாக கவனித்து தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். ஒருவர் பிறந்த தேதியானது 4/13/22/31 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால், அல்லது தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டி 4ஆம் எண் வரும் பொழுது இந்த 2025 என்பது அவர்களுக்கு என்ன சொல்கிறது? இந்த தேதிகளில் பிறந்த ஒரு பிரபலமான நபரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நடிகர் விஜய் இந்த தேதிகளில் பிறந்தவர் தான். பொதுவாகவே இவர்கள் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், அனைத்து விஷயங்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். புது புது விஷயங்கள், புது ஐடியாஸ் இவர்கள் கிரகித்து கொள்வார்கள். இவர்கள் திருப்திப்பட்டால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். மிகவும் மின்னல் வேகத்தில் இவர்கள் செயல்படக்கூடியவர்கள். நம்ம பேசும் பொழுது நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுதே நாம் என்ன விஷயத்தை சொல்ல வருகிறோம் என்பதை இவர்கள் யூகித்து அறிந்து விடுவார்கள். பல புதிய தொடர்புகள் இவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யாரை எப்படி இதமாக பக்குவமாக வேலை வாங்குவது என்பதை இவர்கள் அதிக அளவில் தெரிந்து வைத்திருப்பார்கள். பல துறைகளில், பல தொழில்களில் வெற்றி கொடி நாட்டுபவர்கள் இவர்களுக்கென்று ஒரு எல்லையோ ஒரு பவுண்டரியோ கிடையாது. இவர்களையெல்லாம் ஒரு கட்டுக்குள், ஒரு கூட்டுக்குள் வைக்க முடியாது. பல புரட்சியாளர்கள், பல சாதனையாளர்களை இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக நாம் காண முடியும். மேலும் இவர்கள் பேசும் பொழுது இவர்களது கருத்துக்களை மையமாக வைத்துத்தான் பேசுவார்கள். பல யுக்திகளை இவர்கள் கையாள்வார்கள். எந்த ஒரு துறையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அதில் உயர் பதவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு பூரணமாக உண்டு.
சார், இந்த 2024இல் நாங்கள் ரொம்பவும் நொந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம். ஒரு பெரிய மாற்றத்துக்காக முயற்சி செய்தோம். ஆனால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. மேலோட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் பலவிதமான இழப்புகள், தோல்விகள், அவமானங்கள். வெளியே சொன்னாலும் என்னப்பா உனக்கு இப்படி ஒரு நஷ்டமா என்று எங்களை பலர் கேட்கிறார்கள். இந்த வருடம் ஏதாவது ஒரு குட் நியூஸ் உண்டா என்றால், இந்த வருடம் நான் ஏற்கனவே சொன்னது போல் 2025 வருடம் 9ஆம் எண்ணாக இருந்தாலும், இதன் பிரமிடு நம்பர் என்று சொல்லக்கூடிய சூட்சும எண் 4ஆம் எண் ராகுவின் ஆதிக்கத்தில் வருவதனால், இந்த ராகு என்ற கிரகம் பிரம்மாண்டத்தையும் விரிவாக்கத்தையும் குறிகாட்டுவதனால், மேஷத்திலிருந்து காலபுருஷ சக்கரத்துக்கு கணக்கு செய்யும் பொழுது 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் ராகு வந்து அமர்வதனால், மேலும் குருவின் பார்வையை ராகு பூரணமாக பெற்று குரு சண்டாள யோகமாக வந்து நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு இந்த 4ஆம் எண் தயாராக இருக்கிறது. முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள். பொருளாதார முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். வேகமாக இயங்கும் இவர்கள் கச்சிதமாகவும் ஈர்க்கும் விதத்திலும் இவர்கள் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருந்தாலும், புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும் நடப்பது இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும். சார், ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன். குறிப்பாக கலைத்தொழிலில் அல்லது சோசியல் மீடியா போன்ற விஷயங்களில் உள்ளவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்து ஒரு ஜாம்பவான்களாக வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். தகவல் தொழில்நுட்பம் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய உச்சமாகத்தான் இருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை, போட்டி தேர்வு, மேலும் நீட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போன்ற விஷயங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உண்டு. அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் ஒரு அனுகூலமான அமைப்பு என்பது இருக்கிறது. சார், திருமணமாக வேண்டும், புத்திர பாக்கியம் ஏற்பட வேண்டும், மேலும் புத்திர பாக்கியத்துக்காக நாங்கள் வைத்தியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் இந்த 2 விஷயங்களின் மூலமாகவும் ஒரு நல்ல அபிவிருத்தி, குடும்பத்துக்கு அடுத்த அபிவிருத்தி என்பது ஏற்படும். பொதுவாக இந்த வருடம் இவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும். சார், இது நாள் வரைக்கும் நான் கோயிலுக்கெல்லாம் போனதே இல்லை, எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கியதும் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் கூட குருவின் பார்வை பெறுவதனால் இந்த வருடத்தில் ஏதோ ஒரு ஆன்மீக ஈடுபாடு என்பது ஏற்படும். இந்த எண்களில் உள்ளவர்கள் குறிப்பாக இந்த ஆயுர்வேதிக் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் துறைகளில் இருப்பவர்கள் புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார்கள், புதிதாக ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிப்பார்கள். பொதுவாகவே இவர்களுக்கு உடல் நலன் என்று சொல்லக்கூடிய ஃபிட்னஸில் அதிகமான ஈடுபாடு இந்த வருடம் ஏற்படும். திடீர் வாய்ப்புகள் இவர்களுக்கு இந்த வருடத்தில் உண்டு. வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்களாகவே அவாய்டு செய்ய வேண்டாம். வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலம் பயன் பெறக்கூடிய அமைப்பு, மேலும் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பெயர், புகழ், அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு, இதன் மூலம் பல விதங்களில் லாபங்கள் பெறுவது, கிடைத்த லாபத்தை பத்திரப்படுத்தி பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது, அதாவது ஓய்வின்றி இயங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் போகிற போக்கில் கொஞ்சம் கணக்கு வழக்கை தவற விட்டு விடுவார்கள். இவர்கள் கொஞ்சம் அதில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடலில் உஷ்ணம் என்பது கொஞ்சம் அதிகமாக காணப்படும். கெட்ட பெயர்கள் எடுக்கக்கூடிய செயல்கள், அதாவது சில அருவருப்பான விஷயங்கள், அதை இவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. ஸ்பெக்குலேட்டிவ் கேம்பிளிங், அதாவது இந்த சூதாட்டம் போன்ற துறைகளில் ஈடுபடும் பொழுது முதலில் ஒரு மேலோட்டமான லாபம் வருவது போல் வந்து பிறகு மொத்தமாக அனைத்துமே இவர்கள் கையை விட்டு போய்விடும். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள்.
கணவன் மனைவி உறவில் ஒருவர் பேசும்பொழுது மற்றவர்கள் அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் என்பது ஏற்படும். இவர்கள் இந்த மாதத்தின், அதாவது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சொந்தக்காரர்களுடன் இந்த சின்ன சின்ன இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல், விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த ஜூன் ஜூலை மாதம் வரை ராகு என்ற கிரகத்துக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது செய்யாத சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட ஒரு கெட்ட சொல்லோ, ஒரு பழியோ, ஒரு அவமானத்தையோ இவர்கள் சந்திக்க நேரும் என்பதனால் மிகவும் கவனமாக பத்திரமாக தங்களை பார்த்து கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இந்த வருடம் இவர்கள் வாங்கக்கூடிய வாகனங்களாக இருந்தால், ஒருவேளை அவற்றுக்கு லக்கி நம்பர் எடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது 14412332 7799555933664141 போன்ற எண்களை இவர்கள் பிரயோகம் செய்து கொள்ளலாம். இவர்களுக்கு வழிபாடு என்று வரும்பொழுது வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது, பிரத்யங்கரா வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மகான்கள் வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு கூட இவர்களுக்கு இதையும் தவிர கிராம தெய்வங்கள், கிராம தேவதைகள் வழிபாடு இவர்கள் செய்ய முடியும். இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் என்று வரும்பொழுது இந்த 4ஆம் எண் ராகுவிற்கு கோமேதகம் என்ற ஒரு கல்லை அணியலாம். குறிப்பாக ஜனனகால ஜாதகத்தில் இந்த கிரகம் ராகுவின் நிலைப்பாட்டை நன்றாக கணித்த பிறகு இவர்கள் இந்த ரத்தினத்தை அணிந்து கொள்ள முடியும். இந்த வருடம் இவர்களுக்கு பல விதங்களில் லாபம் வருவதற்கு, தொழில் ரீதியாக கம்யூனிகேஷன்ஸ், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்கள், மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. வரக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.